மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய பாடத்தில் நாங்கள் சைவன்றை தரம் 10 விரதங்கள் என்ற விடயங்கள் பற்றி பார்ப்போம். விரதங்கள் என்று சொன்னால் எங்களுடைய சைவ சமயத்திலே முக்கியமாக நாங்கள் கடைப்பிடிக்கின்ற ஒரு பகுதி என்று சொல்லப்படும். விரதங்கள் என்று சொல்லுகின்ற போது என்ன என்றது முதலாவதாக விளங்கிக்கொள்ள வேண்டும். விரதம் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் அதாவது இறைவனை தியானிப்பதற்கு சில வழிமுறைகள்லாம் இந்த விரதங்கள். அப்போ அந்த விரதங்கள் என்று சொல்கிற போது இறைவனையே நாங்கள் தியானிப்பதற்கு உகந்ததாக அந்த விரதங்கள் சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் கடைப்பிடிக்கிற போது அந்த இறைவனை மற்ற சிந்தனைகள் என்று இறைவனையே சிந்திக்கின்ற ஒரு பயன்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில பேர் சொல்லுவார்கள் அந்த உணவை விடுத்து அல்லது நித்திரையின்றி இருந்து இப்படியான விரதங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதுகளெல்லாம் செய்யலாம். ஆனால் அதுகள் செய்வது தான் முக்கியம் என்றல்ல. முக்கியமான நோக்கம் இறைவனை தியானிப்பது தான் அந்த முக்கியமான நோக்கம். அதில் சில விரதங்கள் எங்களுடைய சைவ சமயத்திலே கடைப்பிடிக்கப்படும். சிவ விரதங்கள் இருக்கின்றன, மற்ற சக்தி விரதங்கள் இருக்கின்றன, விநாயக விரதங்கள் இருக்கின்றன, முருகனை குறித்து செய்யப்படுகிற விரதங்கள், சூரிய விரதங்கள், இப்படி பல இருக்கின்றன. அப்போ அந்த விரதங்களிலே நாங்கள் சில முக்கியமான விரதங்கள் பற்றி தான் நாங்கள் இப்படி பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், ஆரம்பநாவலர் சொல்லுகிறார், இந்த சரீரம் கிடைத்தது நாம் இறைவனை வணங்கி முத்தியின்பம் பெறும் பொருட்டேயாம். அப்போ இறைவனை வணங்கி முத்தியின்பம் பெறுவது தான் எங்களுடைய நோக்கம். அப்போ இந்த சரீரம் கிடைத்ததே அதற்குத்தான். அப்போ சரீரம் என்றது எங்கள் உடம்பு ஒரு கிடைக்குதுன்னு சொன்னால் அதன் மூலம் இறைவனை அடைதல் என்றது தான் முக்கியமான ஒன்று. அரிது மானிடராதல் அரிது என்று சொல்லுவார்கள். எல்லா பிறப்புகளிலும் அரிதான பிறவி மானிடப்பிறவி. அந்த மானிடப்பிறவியை பெற்ற நாங்கள் அதில் முக்கியமான என்ன என்று சொன்னால் அந்த மானிடப்பிறவியிலே நாங்கள் இறைவனை அதாவது இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற விலங்குகள் போல் அல்லாது அந்த மானிடப்பிறவியில் தான் நாங்கள் இவற்றை செய்யலாம். அதாவது பகுத்தறிவுள்ள மனித பிறவி என்று சொல்லப்படுவோம். அந்த பகுத்தறிவு இருக்கின்ற போது பகுத்து அறிகின்ற அறிவின் மூலம் இறைவனை அடைதல் என்று சொல்லுகிறார். அதனால தான் இங்கே சொல்லப்படுறார், ஆணவயப்பட்டு அறியாமையில் மூழ்கி கிடந்த ஆன்மாக்கு தனுகரண போன போகங்களை வழங்கி இறைவன் தான் இதனை வழங்குகிறார். இந்த உலகத்திலே இருக்கின்ற இன்ப துன்பங்கள் இவைகளை எல்லாம் வழங்கி அந்த ஆன்மா மெய்யறிவதற்கு இறைவன் இவற்றை துணை செய்கிறான். இவற்றின் மூலம் நாங்கள் இறைவனை அடையலாம் என்று சொல்லப்படுது. தனுகரண புகரபோகங்களை தருவதன் மூலம் அதில் இருந்துதான் நாங்கள் இறைவனை நினைக்க வேண்டும். இந்த வகையிலே நமக்கு இந்த உடலும் உலக வாழ்வும் கிடைத்தன. நாங்கள் இந்த உடலும் உலக வாழ்வும் கிடைத்த உடனே ஏதோ நாங்கள் பெரியார்கள் நினைக்கின்ற ஒரு நிலைப்பாடு எல்லார் மத்தியிலையும் வருகின்றன. அந்த நிலைப்பாடு இல்லாத ஒரு நிலை இருக்க வேண்டும் ஏன்னா அதனைத்தான் சொல்லுகிறார். ஆகையினால் தான் இந்த பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து இந்த பிறவியை தந்த இறைவனை இடையறாது வழிபடுதலே நமது கடமை என்று சொல்லப்படும். அப்போ இந்த பிறவியை தந்த இறைவனை இடையறாது வழிபட வேண்டும் என்பதுதான் முக்கியமான செயற்பாடாக இருக்கிறது. இன்னும் உலக வாழ்வில் அமிழ்ந்து விட்ட எமக்கு அந்த நிலைமை பூரணமாக கைகூடுவது எல்லோருக்கும் அந்த நிலைமை கைகூடுவதில்லை. உலக வாழ்க்கையிலே மூழ்கி திளைக்கின்ற ஒரு நிலை தான் வருகின்றது. ஆகவே இறைவனை வழிபடுவதற்கென்று விசேடமான வழிபாட்டு முறைகளை ஒவ்வொரு சமயம் நாம் வகுத்திருக்கு. அப்போ இப்படியெல்லாம் நாங்கள் உலக வாழ்விலே மூழ்கி திளைக்கின்ற போது அதில் இருந்து விடுவதற்காகத்தான் இந்த விரதங்கள் சொல்லப்படுது. அவற்றில் ஒன்று தான் விரதம். அப்போ நாங்கள் உலக வாழ்விலே மூழ்கி அதிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற போது நாங்கள் இறைவனை மறந்து விடுகிறோம். அதற்காக வேண்டித்தான் இந்த விரதங்கள் என்ற ஒன்று உருவாக்கியிருக்கிறார். இதன் மூலமன்றான நாங்கள் இறைவனை அடைவோம். விரதமாவது மனம் பொறிவழி போகாது நிற்றல் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியனும் மனம் வாக்கு காயம் என்ற 3 நாள் இறைவனை மெய்யன்போடு விழிப்பது வழிபடுதல் ஆகும். இது ஆன்ம ஈடேற்றம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆன்ம ஈடேற்றங்கள் செய்யப்படும் ஒரு வகை சாதனையாகும். விரதம் நோன்பு என்றெல்லாம் ஒரு பொருள் செஞ்சோம். அப்போ பார்க்கலாம். அப்போ நாங்கள் மனம் பொறிவழி போகாது இறைவனை தியானிப்பது. எப்படி தியானிப்பது என்றால் உணவை விடுத்தேனும்
ஏன்னா மற்றது சுருக்கியேனும் மனம் வாக்கு காய என்ற 3 நாளும் இறைவனை மெய்யன் போடு விழிப்பை வழிபடுறோம். அப்போ இப்படி ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கு. நாங்கள் என்னென்னா இந்த உலக வாழ்விலே மூழ்கி திளைத்து கொண்டிருக்கிறவர்கள் அதிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு இந்த விரதத்திலே நாங்கள் மூழ்கினால் இறைவனை அடையலாம், இறைவனை நினைக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இதனைத்தான் இந்த உற்ற நோய் நோற்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று சொல்லி திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதாவது தனக்கு வரும் துன்பங்களை தாங்கிக் கொள்வதும் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமே தவம் என்கிறார். நமக்கு வருகிற துன்பங்களை தாங்கிக் கொள்வது, அடுத்தது பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் வாழ்கிறது. இது ரெண்டும் செய்தாலே பெரிய தவம். இதை நாங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்து கொண்டு வருவாக இருந்தார். அதாவது எங்களுக்கு வருகிற துன்பங்களை நாங்கள் சகிக்கவோம், அதை ஏற்றுக்கொள்ள வேணும். அதே நேரத்தில் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமலும் வாழ வேணும். இது ரெண்டையும் செய்தாலே ஒரு பெரிய தவம் செய்கிறதுக்கு சமனானது. உணவை தவிர்த்தல், உறக்கத்தை தவிர்த்தலான எமக்கு வரும் துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கான ஒரு வகை பயிற்சி. அதுதான் ஒரு வகை பயிற்சியாக தரப்படுது. உணவை தவிர்க்கிறது, நாங்கள் 3 நேரம் உணவு செய்ய ஒரு வேளை உணவை நாங்கள் நிறுத்தலாம் தானே. விரத நாட்களில் ஒரு வேளை உணவை நிறுத்தி போட்டு அந்த இறைவனை தியானிக்கிறோம். அந்த ஒரு வேளை உணவு நிறுத்துவதனால எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போகிறது இல்லை. அப்படித்தான் நாங்கள் செய்வோம். உறக்கத்தை தவிர்த்தார். சிவராத்திரி காலத்தில் ஒரு இரவு முழித்திருக்கிறார். எல்லா இரவும் இல்லைத்தானே, ஒரு இரவு. அப்போ இப்படியெல்லாம் செய்வது இறைவனை தியானிப்பதற்கு. நமக்கு வரும் துன்பங்களை தாங்கும்போது புற உயிர்களப்படும் வேதனைகளை எம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ எங்களுக்கு வருகிற துன்பங்களை நாங்கள் தாங்குகின்ற போது புற உயிர்களுக்கு எவ்வாறு துன்பங்கள் வருகிறது அதுகளை நாங்கள் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்பொழுதுதான் நாம் புற உயிர்களுக்கும் துன்பம் செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ள வரும். இதனால் நாங்கள் புற உயிர்களுக்கும் பிறர்களுக்கும் துன்பம் செய்யாமல் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். விரதம் அனுஷ்டிப்பதனாலே நமது மனம் புத்தி முதலியன தூய்மை அடையும். எங்களுடைய மனம் தூய்மை அடையும், புத்தி தூய்மை அடையும், நல்லனவற்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். என்னும் உலகியல் நன்மை கருதி சில விரதங்கள் அனுஷ்டிக்கப்படுவதுண்டு. இதனால் இந்த சில விரதங்கள் என்ன மாதிரி அனுஷ்டிக்கப்படுது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். முதலாவது புரட்டாசி சனி. இப்போ அண்மையில் வந்தது. அண்மையில் புரட்டாசி சனி நாங்கள் எல்லோரும் எள்ளெண்ணெய் எரித்து பெருமாள் கோயிலுக்கோ அல்லது சிவன் கோயில்களுக்கோ சென்று இந்த எள்ளெண்ணெய் இருக்கிற அந்த செயல்பாட்டை செய்திருக்கிறோம். சனி என்னும் கிரகத்துக்கு உரிமையுடைய நாள் தான் சனிக்கிழமை ஆகும். எல்லா சனிக்கிழமையும் சனீஸ்வர வழிபாட்டுக்கு நாளாக இருந்தபோதும் புரட்டாசி மாதத்தில் வருகிற சனிக்கிழமை சிறப்பிடம் இருக்குது. புரட்டாசி மாதத்தில் வருகிற சனிக்கிழமை தான் மிக சிறப்பான ஒன்றாக. இந்த நாட்களில் என்ன செய்வோம்? கருப்பு எள்ளை பொட்டலமாக கட்டி நல்லெண்ணெய் விட்டு எரித்து சனீஸ்வரனை வழிபடுவார். கருப்புகள் நல்லெண்ணெய் முதலியன பற்றி தானம் செய்வதும் உண்டு, தானமாக கொடுக்கிறதும் உண்டு. புரட்டாசி சனி அன்று விரதம் இருந்து சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு அல்லது நீலப்பட்டாடை சாத்தி நீல நிற மலர்களால் அர்ச்சித்து எள்சாதன் நெய்வேத்தியம் செய்து வழிபடுதல் மேலான பலனை தரும். காகத்துக்கு உணவிட்ட பின் விரதத்தை நிறைவு செய்வார். காகத்துக்கும் உணவு போடுவார். உணவு போட்டு விரதத்தை நிறைவு செய்வார். அப்போ இப்படியான இது இங்கே ஒரு விரதமாக கருதப்படுகின்றது. இது சனிக்கிழமை விரதம். அடுத்தது கந்த சஷ்டி. இனி வர இருக்கிற கந்த சஷ்டி விரதம் வர இருக்கிறது. கந்த சஷ்டி என்று முருகனுக்குரிய விரதங்களில் விசேடமானது. முருகனுக்குரிய விசேடங்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முருக விரதம். ஆகவே ஐப்பசி மாதம் அமாவாசையை அடுத்து வருகிற பிரதமை முதல் வளர்பாய், அதான் பிரதமை முதல் சஷ்டி ஈராக 6 நாட்கள் இவ்விரதம் அனுஷ்டிக்கப்படும். பிரதமை முதல் சஷ்டி ஈராக 6 நாட்கள் திருமங்காலையில் நீராடி முருகப்பெருமான திரிகரண சுத்தியோடு வழிபட்டு 6 நாட்களும் உபவாசம் இருப்பார்கள். 7ஆம் நாள் காலையில் சிவனடியார்களுடன் வாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்கிறதா அந்த விரதம். மேற்படி நியமத்தை கடைப்பிடிக்க இயலாததான் முதல் 5 நாட்கள் ஒரு பொழுது உணவு தண்டு சஷ்டியிலே உபவாசம் இருப்பார். இவ்விரத்தை 6 ஆண்டுகள் அனுஷ்டித்தல் நன்று என்று சொல்லுவார். சூரபன்மனை முருகன் சங்காரம் செய்து இந்த சஷ்டி தினத்திலேயா சூரபன்மனை சங்காரம் செய்த தினம் சஷ்டி. இத்தினத்திலே விசேடமாக முருகன் ஆலயங்களிலே சூரன் போர் இடம்பெறும். விரத காலம் 6 நாட்களும் ஆலயங்களில் கந்தபுராண படனம் பாடப்படும்.
மனிதமுள்ள காமம், வெகுளி, ஈயாமை, மயக்கம், செருக்கு, பொறாமை இதில் அசுர பண்புகளை அழித்து, இதுதான் அசுர பண்புகள். தெய்வீக நிலையிலே பெருவாழ் வாழ இந்த விரதம் துணை செய்யும். உண்மையிலே அந்த நாங்கள் சொல்லுகின்ற அசுரை கொலை செய்தது என்று, அதாவது சூரனை சங்காரம் செய்த சூரபன்மனை சங்காரம் செய்தார் முருகன் என்றால், உண்மையிலே முருகப்பெருமான் சூரனை சங்காரம் செய்கிறது வெளிப்படையான கதை. ஆனால் உள்ளார்த்தமான கதை என்னன்னு சொல்ல, எங்களிடம் இருக்கின்ற இந்த தீய எண்ணங்களை சங்காரம் செய்கிறது தான் இது. தீய எண்ணங்களை நாங்கள் சங்காரம் செய்கிற போது அங்கே செய்து நாங்கள் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் முக்கியமாக கருதப்படுகிறது. அதனைத்தான் நீங்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் இந்த கந்தசஷ்டி விரதம் சொல்லுவது. காமம், வெகுளி, ஈயாமை, மயக்கம், செருக்கு, பொறாமை இவை தான் இந்த தீய எண்ணங்கள். இந்த தீய எண்ணங்கள் எல்லாம் அவங்களுடைய எண்ணத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும். அடுத்த விநாயக சஷ்டி என்ற ஒரு விரதம். இது விநாயக விரதங்களில் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இவ்விரதம் கார்த்திகை மாதத்து தேய்பிறை பிரதமை முதல் மார்கழி மாத வளர்புறை சஷ்டி வரை உள்ள 21 நாட்கள் இந்த விரதம் இருக்குது. கார்த்திகை மாதத்து தேய்பிறை பிரதமை முதல் மார்கழி மாத வளர்புறை சஷ்டி வரை 21 நாட்கள். இந்த விரத காலத்தில் தினம் விநாயகருக்கு இளநீர், கரும்பு, மோதகம், அவல், எள்ளுருண்டை முதலானவற்றை நிவேதித்து வழிபடுவார் செய்வார். முதல் 20 நாட்களும் பகல் பொழுது உணவு உண்பர். சிலர் இரவில் பழம், பால் அருந்துவர். இறுதி தினங்களிலே உபவாசம் இருப்பர். இந்த விரத காலத்தில் திரிகரண சக்தியோடு விநாயகப் பெருமானை வழிபடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவ்விரதத்தை 21 வருடங்கள் அனுஷ்டிப்பது சிறப்பு என்று இயலாதவர்கள் 7 வருடங்கள் அனுஷ்டிக்கலாம். விரத கால நாட்களிலே ஆலயங்களில் பிள்ளையார் கதையை படிக்கும் வழக்கம் அந்த இடத்தில் இருக்குது. அப்போ நாங்கள் இதுவரையும் பார்த்த இந்த விரதங்களில் 3 வகையான விரதங்களை நாங்கள் பார்த்தோம். ஒன்று புரட்டாசி சனி பார்த்து நாங்கள். அடுத்தது இந்த கந்தசஷ்டி விரதத்தை போய் பார்த்தாங்க. அடுத்தது விநாயகர் சஷ்டி என்ற விரதத்தை பார்த்துருக்கோம். அப்போ இந்த விரதங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இறைவனை சிந்திப்பதற்கு, இறைவன் நினைப்பதற்கும் எங்களுக்கு வகுக்கப்பட்ட ஒரு வழிமுறையாகவும் கருதப்படுகின்றது. ஆகவே இந்த விரதங்களை திரும்பவும் ஒருக்கா பார்ப்போம். முதலாவது புரட்டாசி சனி. புரட்டாசி சனி நாட்களிலே என்னென்னு சொன்னால், அதாவது சனி கிரகத்துக்கு உரிய நாள் தான் இந்த சனிக்கிழமை என்று சொல்லி சனிக்கிரகம். அப்போ விரதங்களிலே நாங்கள் 3 வகையை நாங்கள் பார்த்தோம். விரதம் என்றால் என்ன என்றதுக்கு நாவலர் பெருமான் கூறுகின்ற அந்த ஒரு வரைவிலக்கம் சொல்லப்படும். விரதமாவது மனம் பொறிவழி போகாது இற்றற் பொருட்டும் உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம், வாக்கு, காயம் ஆகிய 3 நாளும் இறைமை மெய்யன்போடு வழிபாடு செய்கிறது தான் விரதம். இதுதான் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்கு முக்கியமானது. விரதம் என்றாலும் நோன்பு என்றாலும் ஒரே சொல்லித்தான் குறிக்கிறது. நாங்கள் விரதம் என்று சொல்கிற கருத்தை இங்கே இஸ்லாமியர்கள் நோன்பு என்று சொல்லுவார்கள். அதை பற்றியெல்லாம் இங்கே திருவள்ளுவரும் கருதுவார். உற்ற நோய் நோற்றல் உயிர்க்கு ஒருவன் செய்யாமை அற்றே தவத்துக்கு உரு என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதாவது தனக்கு துன்பங்களை தாங்கிக் கொள்வதும் புற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமை தவம் என்று சொல்லப்படுது. எங்களுக்கு ஒரு துன்பங்களை நாங்கள் தாங்கிக் கொள்வதும் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் வாழ்வதும் உண்மையான தவம் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே நாங்கள் விரதங்கள் பற்றி பார்க்கின்ற போது இங்கே 3 வகையான விரதங்களை நாங்கள் பார்த்தோம். ஒன்று புரட்டாசி சனி, அதாவது சனீஸ்வரனுக்கு செய்யப்படுகின்ற ஒரு விரதம் புரட்டாசி சனி. அடுத்ததாக நாங்கள் முருகப்பெருமானை குறித்து செய்கின்ற விரதம், அதுதான் கந்தசஷ்டி விரதம் என்று சொல்லப்படுது. அது 6 நாட்கள் செய்யப்படுகின்ற விரதம். புரட்டாசி சனியும் அந்த புரட்டாசி மாதத்தில் வருகிற 4 கிழமைகள் தொடர்ச்சியாக 4 கிழமை புரட்டாசி சனிக்குரிய விரதங்களாக கருதப்படும். அதாவது சனி என்ற கிரகத்துக்கு உரிமையுடைய நாள் தான் சனிக்கிழமை விரதம். இது சனீஸ்வர வழிபாட்டுக்கு உரிய நாளாக இருந்தபோது புரட்டாசி மாதத்தில் வருகிற சனிக்கிழமை தான் சிறப்பிடம் பெறுது. எல்லா சனியும் சனீஸ்வரனுக்குரியது தான். ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகிற இந்த விரதம் சனீஸ்வரனுக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த தினத்திலே நாங்கள் கருப்பு எள்ளை பொட்டலமாக கட்டி நல்லெண்ணெய்
எரித்து அவ்வாறு வழிபாடு செய்கின்ற ஒரு வழமை இருந்து வருகின்றது. அந்த புரட்டாதி சனியில் விரதம் இருந்து சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு அல்லது நீலப்பட்டாடை சாத்தி மலர்களால் அர்ச்சித்து வழிபாடு செய்கிறது ஒரு முறையாக இருக்கின்றது. அடுத்தது கந்த சஷ்டி முருகப்பெருமானுக்கு செய்யப்படுகின்ற அந்த முருகப்பெருமானை குறித்து இருக்கின்ற அதாவது ஐப்பசி மாதத்தில் அமாவாசை அடுத்து பிரதமை முதல் சஷ்டி ஈராக வருகிற 6 நாட்கள் தான் அந்த கந்த சஷ்டி விரதம். இதில் 6 நாட்களும் உபவாசம் இருப்பார்கள். சில இடங்களில் 7ஆம் நாட்களில் சிவனடியாக வாரணையோட அந்த விரதத்தை சில இடங்களில் பகல் உணவை விடுத்து மற்ற நாட்களில் மற்ற நேரங்களில் உணவை அருந்தி அவ்வாறு அந்த விரதம் இருப்பதும் இருக்குது. இந்த விரதத்தின் மூலம் அதாவது சூரபன்மனை முருகப்பெருமான் சங்காரம் செய்து இந்த சஷ்டி தினத்திலே என்று சொல்லப்படுகிறது. 6 நாட்கள் விரதம் இருந்து 6வது நாள் 7வது நாள் சூரன் போர் நடைபெறுவதாக அந்த கந்தபுராணம் சொல்லுகின்றது. ஆகவே மனிதர்களுள் உள்ள காமம், வெகுளி, ஈயாமை, மயக்கம், செருக்கு, பொறாமை முதலிய அசுர பண்புகளை அழித்து அங்கே தெய்வீக நிலையில் பெருவாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் இந்த கந்தபுராணத்தினுடைய முக்கிய நோக்கமும் அதுதான் இந்த கந்த சஷ்டி விரதத்தினுடைய முக்கிய நோக்கமாக அமைகின்றது. அடுத்தது சஷ்டி, அதாவது விநாயகர் சஷ்டி. இது 21 நாட்கள் பிடிக்கின்ற ஒரு விரதம். விநாயகரை குறித்து மார்கழி மாதத்தில் வருகின்றது. அதாவது கார்த்திகையில் தொடங்கி தேய்பிறை விரதம் மார்கழி மாத வளர்பிறை சஷ்டி வரை அந்த 21 தினங்கள் சொல்லப்படுகின்றன. இதுவும் உபவாசம் இருப்பார்கள். பகல் பொழுது உபவாசம் இருந்து சில இரவில் பால்வனம் சாப்பிட்டு இப்படியான அந்த வழிபாடு செய்வார்கள். இனி நாங்கள் இந்த வினாக்களுக்கு போவோம். பின்வரும் வினாக்களுக்கு விடை தருகிறேன்னு சொல்லப்படும். நமது பிறப்பின் நோக்கம் என்ன? இறைவனை அடைந்து முத்தி இன்பம் பெறுவது தான் எங்களோட நோக்கம். இறைவனுடைய அருளை பெற்று முத்தி இன்பம் பெறுவது தான் இந்த சரீரம் எடுத்ததனுடைய நோக்கம். அதான் சொல்லுகிறது. ஆன்மாவுக்கு தனுகர்ண பூரங்களை இறைவன் எதற்காக விளங்குகிறார்? இந்த தனுகர்ண பூரங்களுடைய உதவியால் நீங்கள் இறைவனை அடையுங்கள் என்று. விரதம் என்றால் என்ன என்றதுக்கு நான் உங்களை சொன்ன விளக்கம். மனம் பொறிவொளி போகாது இத்தற் பொருட்டு ஆனால் மனம் வாக்கு காயம் என்ற முன்னாலே இறைவனை மெய்யன்போடு வழிபடுறது தான் அந்த விரதம் என்று ஆர்வமாவல் சொல்கிறார். தவம் என்பதற்கு திருவள்ளுவர் கூறுகிற வரவேற்கம் அங்கே சொல்லுகிறார். அதாவது எங்களுக்கு வருகிற துன்பங்களை நாங்கள் தாங்கிக் கொள்வதும் பிறர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருக்கிறதும் தான் தவம். இதே தவம் என்று அங்கே சொல்லப்படுது. விரதம் அனுஷ்டிப்பதனாலே ஏற்படக்கூடிய நன்மைகள். விரதம் அனுஷ்டிப்பதனாலே நாங்கள் நல்ல பண்புகளை பெறுகிறோம். நல்ல பண்புகளை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். அதாவது நாங்கள் இறைவனை நினைக்கின்ற ஒரு நிலைப்பாடு, அதனைத்து எங்களிடம் இருக்கின்ற தீய எண்ணங்கள் எல்லாவற்றை அகற்றுகின்ற ஒரு செயற்பாடு, இவை தான் இந்த விரதத்தினுடைய நோக்கமாக அமைகிறது. புரட்டாதி சனி விரதம் எவ்வாறு அனுஷ்டிக்கப்படுவது என்று இங்கே சொல்லப்பட்டது. அதாவது கருப்பு வெள்ளை எடுத்து அதை கருப்பு துணியில் கட்டி அதை நாங்கள் நல்லெண்ணெய் விட்டு எரிக்கிற ஒரு விரதம். அது உபவாச விரதம் செய்வது உண்டு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் மத்தியானம் காலையில் சாப்பிடாமல் இருந்து மத்தியானம் விரதம் சாப்பிடுகின்ற ஒரு வழமை. கந்த சஷ்டி விரதம் எப்போது அனுஷ்டிக்கப்படும்? அதுவும் இந்த ஐப்பசி மாதத்தில் வருகின்ற ஒரு விரதம். பிரதம முதல் சஷ்டிகராக வருகிற 6 நாட்கள். அந்த 6 நாட்கள் சிலர் உபவாசம் இருப்பார்கள், சிலர் பால் பழம் சாப்பிடுவார்கள். இப்படி அங்கே பாரணையை முடித்து அங்கே விரதத்தை நிறைவு செய்வார்கள். இதன் அது இறுதி நாள் தான் அந்த சூரன் போர் என்ற நிகழ்வு கோயில்களில் எல்லாம் நடைபெறுகின்றன. ஆலயங்களிலே கந்தசஷ்டி காலத்தில் படிக்கப்படுற புராணம் கந்த புராணம் படிக்கப்படும். சஷ்டி விரதம், அதாவது விநாயகர் சஷ்டி விரதம் எப்போது? அதாவது கார்த்திகை மாதத்திலே வளர்ப்புறை, அதாவது அமாவாசையை அடுத்து வருகிற பிரதமை முதல் சஷ்டிகராக வருகிற மார்கழி மாத சஷ்டியில் வருகிற அந்த 21 நாட்கள் குறித்து விநாயகரை குறித்து அதுவும் உபவாசம் இருந்தும் செய்வார்கள். சிலர் பகல் பொழுது உபவாசம் இருந்து இப்படியாக செய்வார்கள். இவ்விரத காலத்தை பாராயணம் செய்யப்படும் நூல் அது விநாயகர் சஷ்டி, விநாயகர் கதை பாராயணம் செய்வார். விநாயகர் கதை என்று ஒரு இருக்கின்றது. அந்த கதை பாராயணம் செய்கின்ற வழக்கம் இருக்கின்றது. இப்படியாக இந்த 3 விரதங்கள் பற்றி நாங்கள் இப்போ பார்த்திருக்கிறோம். புரட்டாதி சனி, கந்த சஷ்டி விரதம், விநாயகர் சஷ்டி ஆகிய 3 விரதங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த விரத காலத்தில் பாராயணம் செய்ய வேண்டிய
தோத்திரப்பாடல்களை காட்சிப்படுத்த இது வகுப்புறையில் நீங்கள் செய்து பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் தீபாவளி என்ற பாடத்துக்கு போகின்றோம். தீபாவளி எங்களுடைய பண்டிகை நாட்களில் முக்கியமான ஒன்று. அதாவது எங்களை பண்டிகை தினங்கள் என்று சொல்லி சைவ சமயத்தில் சொல்லப்படுகிற தினங்களில் தைப்பொங்கல் ஒரு பண்டிகை, சித்திரை வருடப்பிரபு ஒரு பண்டிகை, அடுத்தது தீபாவளி ஒரு பண்டிகை. தீபாவளி தான் இப்பொழுது வரப்போகிற பண்டிகையாக இருக்கின்றது. ஐப்பசி மாதத்தில் வருகிற பண்டிகை தான் தீபாவளி. தீப ஒளிகளை ஏற்றி நாங்கள் வழிபாடு செய்கின்ற ஒரு வழிபாட்டு முறை தான் தீபாவளி. அதாவது அதற்கு என்ற ஒரு கதையும் இருக்கின்றது. மகாவிஷ்ணுனாலே ஒரு அசுரனை கொன்ற கதை. அந்த கொன்ற நாளையே அந்த அசுரன் வேண்டிக் கொண்டதுக்காக இந்த இவ்வாறு தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நல்ல எண்ணங்களுடைய உள்ளாக நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக தீப ஒளியை ஏற்றி செய்கின்ற விழாவாக இந்த தீபாவளி அமைகின்றது. ஆகவே இதுவும் ஒரு விதத்திலே எங்களுக்கு நல்ல எண்ணங்கள் மனதிலே உருவாக வேண்டும், தீய எண்ணங்கள் எல்லாம் போக வேண்டும், தீய சிந்தனைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படையை வைத்து தான் இந்த தீபாவளியும் கொண்டாடப்படுகின்றது. இங்கே பாருங்கள், எங்கள் விரதங்களும் பண்டிகைகளும் சமயம் வேறு வாழ்வு வேறு என்ற வாழ்க்கையோடு இணைந்தது தான் சமயம் என்பதை புலப்படுத்துவதற்காக அமையப்பெற்றவை. விரதங்கள் பண்டிகைகள்லாம் எங்கள் சமயத்தோடு ஒன்றிணைந்தவை. சரி, அதாவது எங்களுடைய சமய வாழ்வு சமயம் வாழ்வு வேறு என்றில்லை, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது தான் என்பதை புலப்படுத்துவதற்காக அமைந்தவை தான். இவை எமது வாழ்வில் இரண்டர கலந்து விட்டன. இறை உணவை வளர்த்து கொள்ளவும் அதன் மூலம் சிந்தனை, செயல், சொல் என்றவை புனிதப்படும் விசேட நாட்களாக நமக்கு வழிகாட்டுது. அப்போ இந்த நாட்களில் என்றால் நாங்கள் நல்ல எண்ணங்களுடையவர்களாக நல்ல சிந்தனை உடையவர்களாக மாற வேண்டும் என்பதை புலப்படுத்துவதற்கு தான் இவைகளெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றன. நாளாந்தம் எத்தனையோ கர்மங்களை எல்லாம் செய்கின்ற போது எத்தனையோ குற்றச் செயல்களை செய்கின்றோம், தீய வார்த்தைகளை பேசுகின்றோம், தீய செயல்களை செய்கின்றோம். இவைகளில் எல்லாம் விடுபட வேண்டும் என்ற அந்த நோக்கில் அமைக்கப்பட்டவராக இந்த பண்டிகைகள் அல்லது விரதங்கள் என்று சொல்லப்படுகின்றவை. இந்த பண்டிகை நாட்கள் என்றால் நாங்கள் அவற்றை விட வேண்டும். ஆனால் இப்போ ஒரு கலாச்சாரம் அந்த பண்டிகை நாட்களும் அதிகமாக தீய செயல்களை செய்கிறோம். இந்த தீபாவளி என்றால் அது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக இப்போ எங்கள் மத்தியிலே மாறி வந்திருக்கின்றது. என்ன தீபாவளி என்னொன்று நல்லா, அதாவது அசைவ உணவுகளை எல்லாவற்றையும் உண்ணுறது, அசைவ உணவுகளை சாப்பிடுவது, மற்றது அதாவது வேறு குடி வகைகள் இவைகளை பாவிப்பது, இவைகளெல்லாம் தீபாவளி என்னொன்று பெருசாக அது ஒரு சந்தோஷமாக செய்கிறார்கள். அப்படி அல்ல. தீபாவளி என்றது நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டவை. இந்த தீயவை எல்லாம் விலக்கப்பட வேண்டியவை என்பதுதான் அங்கே சொல்லப்படுது. ஆனால் இதை மாறி தீயவைகளை அதிகமாக கைக்கொள்ளுகின்ற வழக்கம் இப்பொழுது எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. இவை களையப்பட வேண்டும். மாணவர்களை இதை நீங்கள் உணர வேண்டும். தீபாவளி என்ற நாள் ஒரு புனிதமான ஒரு நாள். அன்று வீடுகளிலே நாங்கள் சைவ உணவைத்தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். சைவ உணவு சாப்பிட வேண்டும். தீபங்களை ஒளியேற்ற வேண்டும். அதாவது தீபங்கள் ஒளியேற்றி இருளை அகற்றுகின்ற ஒரு நிலை. இருள் என்றது எங்களுடைய மனதில் இருக்கிற இருளை அகற்றுவது. அப்போ இருள் என்று சொல்லப்படுகிற மனதில் இருக்கிற அழுக்கார சிந்தனைகள், கோபம், குரோதம் இவைகளையெல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான். இவையெல்லாம் அகற்றப்பட்டு ஒளியுடையதாக எங்களுடைய மனம் மாற வேண்டும் என்பதை புலப்படுத்துவது தான் இந்த தீபாவளி. ஆனால் இங்கே மாறாக எங்களுடைய மக்கள் குதூகலமாக கொண்டாடுகிறார். குதூகலமாக இருக்க வேண்டும் என்றால் தீமைகள் ஒழிந்து நன்மைகள் நிறைந்து குதூகலம் கொள்ளது. அதுதான் அந்த குதூகலத்துக்காக நாங்கள் இன்னும் தீய செயல்களை செய்வதல்ல. ஆனால் இங்கே அப்படி தான் நடக்கும். தீய செயல்களை செய்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். மாணவர்கள் தான் இவற்றை செய்ய முன்மாதிரியாக நடந்து கொள்ளப்படும். மாணவர்களாகிய நீங்கள் இவற்றில் மிக கவனமாக இருக்கணும். பெரியவர்கள் பிழை செய்கிற போது அதை நீங்கள் கேட்கப்படும். இப்படித்தான் சொல்லப்படுகின்றது. சமயம் இவற்றைத்தான் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். இங்கேயும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். பாருங்கள், தைப்பொங்கல், வருடப்பிறப்பு, தீபாவளி முதலான பண்டிகைகளின் போதும் சிவராத்திரி, பிரதோஷம், நவராத்திரி, திருவாதிரை போன்ற விரதங்கள் நாட்களிலும் நாம் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மைப்படுத்துகிறோம். விரதம் என்றால் வீட்டையெல்லாம் எல்லா இடம் சுத்தப்படுத்துகிறோம். பிறகு செல்லுகிறோம். வீட்டை கழுவுவது, மொழுகுவது, தோரணங்கள்,
கோலங்கள் அமைப்பது, நீராடி புத்தாடை அணி தரிப்பது, புதர் தூய்மைப்படுவது, இதெல்லாம் புற தூய்மைகள். புதிய பாத்திரங்கள் உணவை சமைத்து இறைவனுக்கு அதை நிவேத்தியமாக்கி உறவினர் விருந்தினர்களுடன் கூடி உட்பது என்பவையெல்லாம் விசேட நாட்களில் நாங்கள் செய்கின்ற சாதாரணமான வழக்கங்கள். இவையெல்லாம் உள்ளத்தின் தூய்மையை வளர்ப்பதற்குத்தான் வழி செய்யும். இவையெல்லாம் தூய்மையாக நாங்கள் இருக்க வேண்டும், எங்களுடைய உள்ளத்திலே தூய்மையான எண்ணம் பெற வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துவதாக இவற்றை செய்கிறோம். நாங்கள் சாதாரணமாக அயல்லே ஒரு கோயிலில் திருவிழா நடக்குதுன்னு நாங்கள் எங்களுடைய வீடுகளெல்லாம் சுத்தமாக்கி சுற்றுப்புறங்களெல்லாம் சுத்தமாக வைத்திருக்கோம். ஏன்? அது ஒரு தூய்மையான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு கூட நாங்கள் சுத்தமாக வைத்திருக்கோம். இது ஒரு நிலைப்பாடு. சூரியனுடைய நிலை மாற்றத்தினாலே பூமியில் பல பருவ மாற்றங்கள் உண்டாகின்றன. இயற்கை எரில் நிறைந்த இளவேனில் கால ஆரம்பமே சித்திரை புது வருடம் பிறப்பாக அமைப்பது. அதாவது சித்திரை மாதம் பிறந்தால் அங்கே ஒரு இளவேனில் காலம் ஆரம்பமாகிறது. இளவேனில் காலம் அது ஒரு வசந்த காலம் மாறி சொல்லப்படுகிறது. ஆக அந்த காலங்களில் தான் கோயில்களிலே பகலிலே பூசைகள் நிகழும், சூரிய வழிபாட்டினம், இரவில் சந்திர வழிபாட்டினம் தொடங்குவதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறாக நமது பண்டிகை விரதங்கள் வழிபாடுகள் யாவும் இயற்கையோடு எங்கள் இயந்தனவாக அமைகின்றன. நாம் கொண்டாடும் அத்தகைய பண்டிகைகள் ஒன்றான தீபாவளி பற்றி தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். அப்போ இவையெல்லாம் எங்களுடைய இயற்கையோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் அமைகின்றது. தீபாவளி பண்டிகை என்ன மாதிரி என்று பாருங்கள். ஐப்பசி மாதத்திலே தீபாவளி பண்டிகையை நாங்கள் கொண்டாடுறோம். ஐப்பசி மாதம் வருகிறது தான். ஆவளி என்ற சொல்லுக்கு வரிசை என்பது பொருள். எனவே தீப ஆவளி, தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்தல் என்ற பொருள் தீபாவளி. ஐப்பசி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் தேய்பிறை சதுஷ்டி தினத்திலே தீபாவளி கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை ஒரு புராணக்கதையுடன் தொடர்புடையது என்று சொல்லப்படுகிறது. இந்த கதை என்று இதற்கு இருக்குது. புராணங்களிலே அசுரர்கள் தேவர்கள் என இரு வகையினர் கூறப்படுகிறார். இவர்களுக்கிடையே போர் நடைபெற்று அசுரர் அழிவதையும் தேவர்களின் வாழ்வதாகவும் எடுத்துரைக்கப்படுகிறது. இந்த நரகாசுரன் என்ற ஒரு அசுரனை நானே பெரியவன் என்று அகங்காரம் கொண்டிருந்தான். அவன் எல்லோரையும் வருத்தினான். ஆலயங்களில் பூஜைகள் விழாக்களை நிறுத்தினான். வீடுகள் கோயில்கள் யாவற்றையும் இருள் மூழ்கி கிடந்தது. இந்த நரகாசுரன் என்ன செய்தான்? எல்லோருக்கும் துன்பம் செய்தான். ஆலயங்களிலே பூஜைகள் இவைகளை எல்லாவற்றையும் நிறுத்தி போட்டான். விழாக்களை நிறுத்தினான். வீடுகளிலே கோயில்களிலே எல்லாம் இருள் மங்கி கிடக்குது. இதனை மக்கள் வாழ்க்கையை இருள்மயமாகிவிட்டதை கண்ட மக்கள் இறைவனோடு முறையிட்டார்கள். அவ்வழியிலே காத்த கடவுளாகிய விஷ்ணுமூர்த்தி என்ன செய்தார்? துவாரகாபுரியிலே கிருஷ்ண பகவானாக அவதரித்திருந்தார். நல்லவரை காத்து தீவரை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் காலந்தோறும் நான் தோன்றுகின்றேன் என்று அவர் பகவத்கீதையிலே கூறியிருக்கிறார். அதன் பிரகாரம் நரகாசுரனை அழிக்க திருவிழம் கொண்டார் என்று சொல்லப்படுகிறோம். நரகாசுரனை அழிக்க திருவிழம் கொண்டது திருமால். இதனாலே தான் பகவான் கையால் இறக்கும் வேளையில் நரகாசுரன் உண்மையை உணர்ந்தான் என்றும் இறப்பதற்கும் பகவான் ஒருவரம் வேண்டினான் என்றும் சொல்லப்படுகின்றது. சுவாமி, நான் இறக்க இத்தினத்திலே உன்னை அர்ச்சித்து வழிபடுவோருக்கு அருள் புரிய வேண்டும் என்றான். அந்த வரம் வழங்கப்படும். அன்று தொட்டு தீபாவளி கொண்டாடும். அதனால தான் இந்த தீபாவளி சொல்லப்படுது. அப்போ ஒரு கெட்டவன் அழிகிறான், கெட்ட எண்ணங்கள் அதனால் அழியப்படுகிறது என்றதான் மிக முக்கியமாக. கெட்டவன் மூலம் இங்கு எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கெட்ட சிந்தனைகள் எல்லாம் அழியப்படணும். அழிந்து ஒளியேற்றும் ஒளியுடையதாக எங்களுடைய மனம் மாற வேண்டும் என்பதைத்தான் தீபாவளி எங்களுக்கு உணர்த்துகிறது. நரகாசுரன் இறந்தபோது இருள் நீங்கியது. தேவர்கள் முதலானோர் தாம் இழந்தவற்றை மீண்டும் பெற்று களிப்படைந்தார்கள். சிறப்பித்திருந்தவர்கள் விடுதலை பெற்று மகிழ்ச்சியோடு விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்தனர். உலகம் ஒளிமயமாக திகழ்ந்தது. இதனை உணர்த்துவதுதான் இந்த தீபாவளி. நரகாசுரன் அழிவையும் அதனாலே தேவரும் அடைந்த சுதந்திர வாழ்வையை நினைவுகூறுமாய் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. உண்மையிலே மனதுக்குள் உள்ள தீய எண்ணங்கள், அசுரர் என்ற நல்ல எண்ணங்கள் தேவர்கள் என்று உருவாக்கப்படுகிறார். தீய எண்ணங்கள் என்ற அசுரர் என்றும் நல்ல எண்ணங்கள் என்ற தேவர்கள்.
நம்மிடம் உள்ள தீய எண்ணங்களை போக்கி நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது அர்த்தமுள்ள உண்மையான தீபாவளி கொண்டாட்டமாக. அப்போ உண்மையிலே இதனுடைய தாற்பயம் இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதாவது தீய எண்ணங்களெல்லாம் அகன்று நல்ல உணர்வர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதை உணர்த்துவதுதான் தீபாவளி. அப்போ இப்படி இருக்கிற போது எங்களுடைய மக்கள் என்ன செய்கிறார்கள்? தீபாவளியை மிக சந்தோஷமாக, மிக விமர்சையாக உணவுகளை சமைத்து, அசைவ உணவுகளை எல்லாம் வீடுகளில் சமைத்து, அண்டைக்கண்டே பெருந்தொகையானவற்றை வேண்டி சமைத்து உறவினர்களோடு உண்பார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் களியாட்டங்களிலே ஈடுபடுவார்கள். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. மது அருந்துதல் இப்படியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அன்றைக்கு தான் எக்கச்சக்கமாக குடித்து போட்டு ரோட்டில் கிடந்து உருளுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த மாதிரியான நிலைமைகள் எங்கள் மத்தியிலே இன்றும் இருக்கின்றது. இவை தவிர்க்கப்பட வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் இவற்றை உணர்ந்து இவற்றை பெரியவர்களுக்கு உணர்த்தவன் நீங்கள் வழிகாட்டிகளாக மாற வேண்டும். தீபாவளி என்ற இதனைத்தான் குறிப்பிடுகின்றது. வீடுகளில் நல்ல உணவுகளை சமைத்து நல்ல எண்ணங்களுடையவர்களாக மாறுவதற்குத்தான் இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது. தீய எண்ணங்களை எல்லாம் அகற்ற வேண்டும். தீமைகளை எல்லாம் அகற்றி நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் இவற்றில் வர வேண்டும் என்பதை தான் தீபாவளி எங்களுக்கு உணர்த்துவதாக இங்கே சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த தீபாவளி தினத்தை என்னென்ன செய்ய வேண்டும் என்ற விடயமெல்லாம் அடுத்ததாக இங்கே சொல்லப்படுகின்றது. இவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.